சந்தோஷமா இருக்கிறவங்க நல்ல கரங்களை அசைச்சு ஏசப்பாவுக்கு அல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால இங்கே வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் சில காரியம் ஆகாதுன்னு மனுஷங்க சொல்லலாம், உலகம் சொல்லலாம். ஆனால் கர்த்தரால் ஆகும், அவருடைய கரத்தினால் ஆகும். நம்புறீங்களா? எல்லாரும் சொல்லுங்களா, ஆண்டவரே நீர் நினைச்சது ஒன்றும் தடைபடாதுப்பா. ஆண்டவரே நீங்கள் மனுஷன் எதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இது உன் பேலனுக்கு மிஞ்சின காரியம் சொல்லும்போது கர்த்தர் சொல்லுகிறார், அவர் ஆச்சரியமானவர், செயல்களில் வல்லமையுள்ளவர், அவர் கிரகிக்க முடியாததை செய்கிற ஆண்டவர். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் 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 இப்படிலாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா கர்த்தர் செஞ்சிட்டார். இது நான் நடந்ததுனால அல்ல, என்னுடைய நீதியினால் அல்ல, இது கர்த்தரால் ஆயிடுச்சு, இது கர்த்தரால் ஆயிடுச்சு. கர்த்தர் அதை செய்ய போகிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை நான் உனக்கு கொடுத்திருக்கும்படி உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற நல்ல தீர்மானங்களுக்காக ஒரு நிமிடம் நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நீ நல்லவர், நீ நல்லவர். அவர் சொல்லுகிறார், நான் அதிசயமான கர்த்தர், நான் ஆச்சரியம் உள்ள கர்த்தர். நான் உன்னுடைய வாழ்க்கையில செய்ய விரும்புகிறது காரியம் கூட ஆராய்ந்து முடியாத காரியமா இருக்கணும். கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிற காரியங்கள் எண்ணி முடியாத அதிசயமா இருக்கணும் அவர் விரும்புகிற தேவ ஜனம். ஆண்டவரே நீர் செய்ய நினைக்கிற காரியங்கள் நிறைவேறும்படிக்கு ஒரு பாடலை மாத்திரம் பாடி கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனே அல்ல ஆண்டவரே. இதுவரையிலும் நீர் என்னை தாங்கியதற்கு நான் எவ்வளவேன்னு தகுதி இல்லை. கர்த்தர் கூட இருந்தார் பாருங்களேன். உலகம் சில காரியங்களை எதிர்பார்த்திருக்கோம், ஆனால் கர்த்தர் எதையுமே எதிர்பார்க்காம அநேகருக்கு ஆசீர்வாதமா மாற்றும்படி, அவருடைய இருதயத்தில் உள்ளதை நிறைவேற்றும்படி, மனிதர்கள் எதிர்பார்க்கிறபடி எதிர்பார்க்காமல் கர்த்தர் நம்ம மேல வைத்த அன்பு நிமித்தமாக, இன்னொரு பாஷையில சொல்லணும்னா நம்மளுடைய இயலாமையை கண்டு நம்ம மேல மனதுருகி வந்த அன்பு செலுத்தின ஆண்டவர். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே உம்முடைய அன்புக்கு நான் எவ்வளவு வேணும், பாத்திரனே அல்ல ஆண்டவரே, நீர் என்னை நடத்தி வருகிறதற்கு நாங்கள் எம்மாத்திரம். தாவீது சொல்லுகிறான், நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம், இதுவரை கர்த்தர் என்னை நடத்தினாரு. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தெரிந்தவர்கள் இணைந்து பாடும். எவ்வளவு வேணும், எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை, என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கியதற்கு எவ்வளவோ. இப்ப சொல்லுங்க, மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. சொல்லுங்க, மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில். கரங்களை தட்டி சொல்லுங்க, நம்பிக்கையோடு சொல்லுங்க, இன்னும் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நீங்க தான். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமா. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. நான் நம்புகிறது அவரால் வரும் என்று சொல்லுகிறவர்கள் சொல்லுங்க, என் வாழ்வில் அளிப்பவரே. வலியறியா அலைந்த என்னை கண்டீரே, கண்களினால் வலியறியாமல் அலைந்த என்னை. அந்த அன்பை நினைச்சு எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒரு 2 நிமிடம் எழுந்திருந்து, ஆச்சரியமானவரே, ஆச்சரியமானவர்
கரங்களை தட்டி என் வாழ்வில் அதிசயமா ஷகபகதர ஆச்சரியமானவரை கொஞ்ச நேரம் துதிப்போம். ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே, என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கியதற்கு எவ்வளவோ நான் தகுதியும் இல்லை. சொல்லுங்க, மாறாமலே மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி, மாறாமலே உடன் இருந்தாரா கர்த்தர் நடத்துறாரா விலகாமலே. நல்ல கரங்களை தட்டி ஆச்சரியம் ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆவில நிரம்பி ஆச்சரியமானவரே, ஓ ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அவர் ஆச்சரியமானவர், செயல்களில் வல்லவர். ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை. சொல்லுவோம், எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன். கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைச்சு இதுவரை நடத்தின தெய்வம். கொஞ்ச ஜனமா இருந்த போதிலும், கொஞ்ச பலனுள்ளவர்களாய் இருந்த போதிலும், அறிவிலை குறைந்தவர்களாய் இருந்த போதிலும், அடிமையின் தாழ்மையை கண்ணோக்கி பார்த்தவர், கண்ணோக்கி பார்த்தவர். உங்க மேல பரிதாபப்பட்டு உங்களை ரத்தத்துல கிடந்த உங்களை யாருமே உதவாமல் இருந்த போது கர்த்தருடைய கண்கள் உங்க மேல பட்டது, கர்த்தருடைய கண்கள் உங்க மேல பட்டது. இன்றைக்கு உங்க பிள்ளைகள் மேல அந்த கண்கள் படும், உங்க தலைமுறைகள் மேல அந்த கண்கள் படும். ரத்தத்துல இருக்கிற எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிற இவன் ஒன்றுக்கும் ஆக மாட்டான், இந்த பிள்ளையை பெற்றதற்கு நான் வேற எதையாவது பெற்றிருக்கலாமே சொல்லுகிற வாய்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்க பிள்ளைகளை அதிசயமா ஆச்சரியமா மாற்ற போகிறார். எல்லாரும் ஆவியில நிரம்பி ஆண்டவரே நீர் செய்ய நினைத்தது எல்லாம் நிறைவேற போறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்க மேல பரிதாபப்பட்டு இதை செய்கிறதற்கு ஒருவனோ இல்லை, எனக்காக இதை யார் செய்வா, எனக்காக இதை செய்வதற்கு யாருமே இல்லை என்றுகிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், என் கண்கள் உன் மேல பட்டு இருக்கிறது, என்னுடைய கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்ற வார்த்தையின்படி இங்க இருக்கிற ஒரு சிலர் மேல கர்த்தருடைய கண்கள் ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமா மாறாமலே உடனிருந்தி விலகாமலே கடைசி ஆச்சரியமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமா. சொல்லுங்க, ஆச்சரியமானவர் ஆச்சரியமானவரே என் வாழ்வில். என் நாமம் என்னன்னு கேட்பானே அது அதிசயம், அது அதிசயம். அதிசயம் அதிசயம்னா என்ன தெரியுமா? காய்ச்சி பெஞ்சா ஒரு குளம் நிறமான வசனம் சொல்லுது, நீங்க காய்ச்சியும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனா இந்த வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரினால நிரப்பப்படும்.
வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரினால் நிரப்பப்படும், சூழ்நிலைகள் மாறும். கிரகிக்க முடியாத காரியத்தை செய்கிற கர்த்தர் தலைமுறைகள் மேல் அவர் கிரியைகளை வெளிப்படுத்துவார். அவருடைய கிரியைகள் அதிசயமானவைகள். சங்கீதம் 139:14 சொல்லுகிறது, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய கிரியைகள் அதிசயம். ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமா. ஆச்சரியமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வில். தூக்கி எறியப்பட்ட மூலக்கல்ல, இந்த கல்லெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை, அதை தூக்கி தனியா போடுங்க, அது தேவையில்லைன்னு சொன்ன கல்ல தான் கர்த்தர் மூளைக்கு தலைக்கல்லா மாற்றுகிற ஆண்டவர். கர்த்தர் சொல்லுகிற, தூக்கி எறியப்பட்டிருக்கிறீங்களா, கர்த்தர் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுவார். அவருடைய அழகான கண்கள் உங்க மேல பட்டிருக்கிறபடியினால் உங்க குடும்பத்திற்கு கிருபை உண்டாகும், சந்ததிகளுக்கு கிருபை உண்டாகும், கர்த்தருடைய கண்களில் கிருபை உண்டாகும். தகுதியுள்ளவர்களினால் என்பதனால் அல்ல, நீங்கள் தள்ளப்பட்டதினால் இந்த கிருபை உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. லேயால் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் பார்த்தார். இங்க இருக்கிற ஒரு சிலரை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்க பிள்ளைகளை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். தலைமுறைகள் மேல் அவருடைய கண்கள் உண்டு. ஆண்டவரே, நீர் எங்களை பார்த்து கொண்டு இருக்கிறீங்கப்பா, அதற்காக நன்றி. அப்படியே உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் தொடர்ந்து எங்களோடு நீர் பேசு. ஆண்டவரே, நீர் ஆச்சரியமானவர், அதிசயமானவர், அதிசயங்களை செய்கிறவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் மரித்த தெய்வம் அல்ல, அவர் பேசுகிறவர். எங்களோடு இன்றைக்கும் இருக்கிறீர் ஆண்டவரே. மனுஷனுடைய பலத்தினால் முடியாதவைகள், ஞானத்தினால முடியாதவைகள், எங்க முயற்சினால முடியாதவைகள் உம்மால எல்லாமே கூடும். ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவர். இந்த வார்த்தையை ஆண்டவரை பார்த்து நீங்க எப்பவுமே சொல்லிட்டே இருக்கணும். நீங்க எதை பேசுறீங்களோ கர்த்தர் உங்களை அப்படியே மாற்றிடுவார். அதிசயத்தை பேசுங்க, கிரகிக்க முடியாததை பேசுங்க, அவமானத்தை பேசாதீங்க, நிந்தையை பேசாதீங்க, சத்துரு கொண்டு வந்திருக்கிற காரியத்தை பேசாதீங்க, உங்க பலத்தை பார்க்காதீங்க, உங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க. சங்கீதம் 90 மோசே எப்படியா சொல்லுகிறான், என் பலம் வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை வாசிங்களேன். எவ்வளவு நாட்களாம் ஒரு மனுஷனுடைய நாட்கள் எவ்வளவு சொல்லுகிறார் பாருங்க. சங்கீதம் 90:10 வாசி. ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். இந்த வசனத்தை அவன் மோசே எப்பொழுது நான் 80 வயதுக்கு மேலதான் எழுதியிருக்கணும். ஆனா அவன் தன்னுடைய மாம்ச அறிவில் சொல்லுகிறான், என் பலத்தின் மிகுதியினால வயது எவ்வளவு வயசு வாழ முடியுமா? 80 வருஷம். ஆனா ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த நாட்கள் எவ்வளவு தெரியுமா? 120 ஆண்டுகள். அதுதான் ஆண்டவர் செய்கிற அதிசயம். ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அவனுடைய கடைசி நாட்களில் உபாகமம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அவனுடைய பலன், அவன் சொல்லுகிறான் 80 வயசு வரைக்கும் தான் என் பலன் அப்படிங்கிறான். ஆனா 34:7 வாசிங்க. உபாகமம் 34:7. மோசே மரிக்கிற போது 120 வயதா இருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. உலகம் இவ்வளவுதான், இதுக்கு அடுத்து நடக்காது, இதுக்கு அடுத்து ஒண்ணுமே முடியாது. ஆண்டவர் சொல்வார், இப்பதான்ப்பா நான் என் வேலையை ஸ்டார்ட் பண்ண போறேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்னைக்கு மனுஷன் கைவிடுறானோ அப்பதான் அவர் கைப்பிடிப்பார். இல்லைன்னா எங்கள் அம்மா கை பிடிச்சிருக்காங்க, எங்கள் அப்பா கை பிடிச்சிருக்கிறாங்க, அவங்க நடத்துவாங்க. இல்லை, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கையை பிடிக்கிறேன், நான் உன் வலது கையை பிடிச்சு சொல்கிறேன், பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை இனி நடத்துவேன். 80 வயசுனா பலன் பெயர்னு சொல்றியா? இதுக்கு அடுத்து தான் ஊழியத்தையே உனக்கு தரப்போறேன், இதற்கு அடுத்து தான் நான் உன்னை பயன்படுத்த போறேன். நீ எப்போது முடியாது என்று சொல்லுகிறாயோ அப்போது கர்த்தர் செய்கிறார் பாருங்க. அதுக்கு பேரு தான் அதிசயம். கரங்களை தட்டி, இந்த ஆண்டவர் என் வாழ்க்கையில அதிசயத்தை செய்வார். இன்னைக்கு எனக்கு முடியலன்னு சொல்லி வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை திரும்ப முடியும்படிக்கு கர்த்தருடைய பலத்தினாலே நீங்கள் செய்வீர்கள். எதெல்லாம் சத்துரு முடியாது என்று சொல்லுகிறானோ அதை முடிய பண்ணுகிறவர். இந்த நாளில் கூட ஆண்டவரை என்ன வார்த்தையை பேசணும் சொல்லும் போது, ஆண்டவர் இந்த அதிசயத்தை குறித்து என் ஜனங்களோடு பேசு என்று சொல்லும்படி என்னுடைய ஆவியில ஏவப்பட்டதுனால ஒரு சில வசனங்களை மாத்திர வேகமா, இது ஒரு வாக்குத்தத்த வார்த்தையாக கூட இருக்கலாம்.
ஏன்னா இன்னைக்கு ஜனங்கள் நிறைய பேர் தவறான வார்த்தைகளை கேட்டு 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 அப்படியே பழகி போச்சு. சூழ்நிலைகளை பார்த்து பார்த்து ஆண்டவர் வந்து பேசுறாரு, அதிசயத்தை செய்கிற ஆண்டவர் பேசுகிறார். இது எப்படி ஆகும்னு சொல்லி யார் கேட்கிறான்னா, லூக்கா 1வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சகரியா சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அவன் ஒரு ஆசாரியன் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறவன். ஆண்டவர் சொல்றார் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறார். ஆனா அவனால் அதை என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. பாருங்க 1:18 வாசிங்க. அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். இதே கேள்வியை தான் யார் சொல்றான்னா மரியாளும் சொல்றாங்க. நான் புருஷனை அதாவது ஒரு நியாயம் இருக்கு. நம்ம ஆளு மனைவி இருக்காங்க. 100 வயசுல ஆபிரகாமுக்கு குழந்தை பிறந்திருக்குங்கிற சத்தியம் யாருக்கு தெரியும்? சத்தியம் தெரிஞ்சவங்களுக்கு தான் இன்னைக்கு கர்த்தர் ரொம்ப பேச விரும்புற. சத்தியம் தெரிஞ்சவங்களுக்கு எவனுக்கு அதிகம் கொடுக்கப்படுதோ அவனுக்கு அதிகம் என்ன பண்ணப்படுமா? நல்லா தெரிஞ்சிட்டு வசனம் தெரிஞ்சிருக்கு, எல்லாம் தெரிஞ்சிருக்கு. தலைவர் என்ன சொல்றாரு? இது எப்படி நடக்கும் ஆண்டவரே? ஐயா வேதத்துல சொல்லியிருக்கையா 90 வயசு பாட்டியம்மா அழகான ஒரு ஈசாக்க பெச்சு எடுக்கும் போது, ஏன்யா என்னால முடியாத காரியம் ஒண்ணு உண்டா? இந்த நேரத்துல கூட நீங்க ஏதோ ஒரு காரியம், இது மாத்திரம் நடக்க வாய்ப்பே இல்லை. ஒரு அண்ணன் அடிக்கடி சொல்லுவாரு, அந்த அண்ணன் ரசிக்கப்பட்டதே கஞ்சால இருந்து, பயங்கரமான பாவ பழக்கத்துல இருந்து. ஏன் தம்பி ரசிக்கப்படவே மாட்டான்? என்ன அப்படி நினைச்சிருந்தா ஆண்டவர் உங்களை ரட்சித்திருக்கவே மாட்டார். நான் சொல்றேன், உங்க தம்பி உங்களை காட்டிலும் சீக்கிரம் ரட்சிக்கப்பட போறான். அவன் தான் பெரிய காரியத்தை செய்ய போறான். ஏன்னா அவன் ரொம்ப பெரிய பாவம் பழக்கலாம் இல்லை, சின்ன சின்ன பாவத்துல தான் இருக்கிறான். ஆனா அவருக்குள்ள என்ன விசுவாசம்னா, என் தம்பி என்ன பண்ண மாட்டான். விசுவாசம் பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு நன்மைகள் ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆனா இந்த பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் என்னன்னா 37வது அதே அதிகாரம் 37, 38 வாசிங்க. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். இதுதான் ஒப்பு கொடுக்கிறது. என் ஆண்டவருக்கு நான் அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது. அவர் அதிசயங்களை செய்கிறவர். அதனாலதான் பக்தன் பாடுகிறான், அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயத்தை செய்கிற ஆண்டவரே உள்ள இருக்கும் போது ஏன் என் வாழ்க்கையில் அதிசயம் நடக்காது? ஜாய்ஸ் மேயர் அம்மா பாருங்க, சொந்த தகப்பனால தவறா நடத்தப்பட்டு சீரழிக்கப்பட்ட எத்தனையோ பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அவங்க சாட்சி. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க சொந்த மாம்சமே சொன்னிச்சா, நீ வாழ்றதுக்கு செத்துறலாம், இப்படிப்பட்ட ஒரு கேவலமான வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கை, நீ ஏன் இந்த உலகத்துல வாழணும், நீ ஒரு பிரயோஜனம் இல்லாதவன், உன்னை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா இந்த அம்மாக்குள்ள ஒரே ஒரு நம்பிக்கை, என் ஆண்டவரால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் பலன் உள்ளவனுக்கு ஆகிலும் பலன் அச்சவனுக்கு ஆகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். அவர் பலன் உள்ளவனுக்கு உதவி செய்ய முடியும், பலனே இல்லைன்னு சொல்றவனையும் கர்த்தர் பலப்படுத்தி உன்னதங்களில் உட்கார அவரால் பண்ண முடியும் சொல்லி இந்த வேதத்தில் உள்ள வாக்கு தத்தங்களை எல்லாம் எழுதி 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 அறிக்கை பண்ண ஆரம்பிச்சாங்களாம். கர்த்தர் சொன்னார், அவங்களை அநேக லட்சங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கும் ஆசீர்வாதமா பயன்படுத்திட்டு இருக்கிறார். நான் சொல்றேன், கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை நம்புங்க, வார்த்தையை நம்புங்க. சூழ்நிலையை பார்க்காதீங்க, சூழ்நிலை இப்படி சொல்லுதுன்னு நீங்க நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா காரியம் ஒண்ணுமே நடக்காது. ஒரு சில வசனங்களை வேகமா வாசிக்கும்படி கேட்கிறேன். மீகா 7:15 வசனம். வசனம் கரெக்டா தெரிஞ்சிடும். நமக்கு தெரியாத வசனம் பாருங்க, இருப்பிடத்தை சொன்ன டபக்குன்னு வந்துருச்சு. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, எகிப்து தேசத்துல இருந்து புறப்பட்ட நாள்ல நடந்தது போல அதிசயங்களை கர்த்தர் காணப்படும். அது என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க இந்த ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல கர்த்தர் எதை கேட்டாலும் கொடுத்துட்டாரு தம்பி. ஒரு நாள்ல நான் எப்படி தெரியுமா தம்பி, நான் ஜெபம் பண்ணும்போது தேவதூதர்கள் இறங்கி வந்தாங்க தம்பி. நான் ஜெபம் பண்ணி இப்படிதான் கண்ணை திறந்து, ஆண்டவரே மழை வரட்டும் ஜெபம்னா புசுக்குன்னு மழை, புரியுதா? அந்த நாள்ல அப்படி இருந்துச்சு. ஆனா இப்போ எப்படி இருக்கு? இப்போ ஜெபம்னா ஒரு மாதிரி இருக்கு தம்பி. ஜெபம்னா ஆண்டவர் கேட்குற மாதிரியே தெரியல. ஏன்னா நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, சூழ்நிலையை ரொம்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ரட்சிக்கப்பட்ட புதுசுல நம்ம யாரை பார்த்துட்டே இருந்தோம்னா, ஏசப்பாவையே பார்த்துட்டு இருந்தோம். இயேசுவை தான் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நிறுத்திட்டே இருந்தோம்.
இன்னைக்கு அதிசயமே மாறி போச்சு. முதல்ல நம்முடைய அதிசயம் எது தெரியுமா? ஏசப்பா தான் நமக்கு அதிசயம். ஃபாதர் பாடுற மாதிரி, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான். இன்னைக்கு அதிசயம் எது தெரியுமா? 4 மாடி வீடு கட்டிட்டா அதிசயம், ஒரு கார் வாங்கிட்டா ஆடிக்காரன், அது பேர் என்ன காரம், கொஞ்சம் ஆடிட்டே போமா என்னன்னு தெரியல, ஆடி கார் வாங்கினா அதிசயம் இல்லைங்க. வசனம் சொல்லுகிறது அவர் நாமம் அதிசயமானவர். அல்லேலூயா. வாசிங்க ஏசாயா 6:9. அதிசயம்னா நம்ம ஆண்டவர் மாத்திரம் தான் அந்த உலகத்துல. 8 அதிசயங்கிறாங்க. நான் சொல்லுவேன் ஒரே ஒரு அதிசயம், என் ஏசப்பா மாத்திரம் தான் அதிசயமானவர். அந்த அதிசயம்லாம் பாருங்களேன். அந்த 8 அதிசயத்துல நிறைய அதிசயம் இப்பவுமே ஆடி போயிருச்சு. தாஜ்மஹால்லாம் தொடச்சி வச்சிருக்காங்க. சீக்கிரத்தில் என்ன ஆயிரும்னா இருண்டு போயிடும். ஆனால் என் அதிசயம், நான் ஆராதிக்கிற இந்த இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் அதிசயத்தை செய்கிற தெய்வம். நமக்கு வாசிங்க 9வது அதிகாரம் ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். அவர் நாமம் அதிசயமானவர். இந்த நாமமே அதிசயமானவர், அவர் கிரியைகளும் அதிசயமானவைகள். சங்கீதம் நம்ம ஏற்கனவே ஆராதனையில கேட்டபடி சங்கீதம் 139வது சங்கீதத்துல நம்ம பார்க்கும்போது அதுல 14வது வசனத்தை வாசிங்க. அவர் நாமம் அதிசயமானதுன்னு பார்த்தோம். இப்போ வாசிங்க 2வது. நாம் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள். உமது கிரியைகளும் அதிசயமானவைகள். அவருடைய கிரியையும் எப்படி இருக்கும்னா அதிசயமா இருக்கும். நமக்கு புரியாது. அதிசயம்னா என்ன தெரியுமா? அதிசயம்னா என்ன சொல்லுங்க, அற்புதம்னா என்ன சொல்லுங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச டெஃபினிஷன் தானே. அற்புதம்னா என்னன்னா, இது நடக்க வாய்ப்பு இருக்கு, ஆனா நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. புரியுதா? காய்ச்சல் வந்திருக்கு, சுகமாகாதான்னு. சில காய்ச்சல் பாருங்களேன் ரொம்ப நாள் இருக்கும். சில காய்ச்சல் எப்படி, இப்போ கூட இன்னைக்கு கூட ஒரு அக்காவை பார்த்துட்டு வந்தேன், 6 நாளாக காய்ச்சல் அப்படின்னாங்க. எதுக்கு வந்துச்சுன்னே டாக்டர் எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டாங்க, இன்னும் சுகமாகலை அப்படின்னா போய் ஜோம் பண்ணிட்டு வந்தோம். அப்போ ஆண்டு சொன்னார், இவங்களை ஆஸ்பத்திரிக்கு கூட்டு வந்ததுக்கு காரணம் என்னன்னா, பக்கத்து வார்டில் இன்னைக்கு ஒரு அம்மா, ரசிக்கப்படாத அம்மா வருவாங்க, அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல தான் நான் கொண்டு வந்தேன், வேற எந்த காய்ச்சலும் இல்லை அப்படிங்கிறார். உள்ள போனோம். இதுதான் அவர் கிரிய, அதிசயமான கிரியை. இந்த அம்மா ஊழியத்தை செஞ்சு அடுத்த நிமிஷம் இந்த அம்மாவுக்கு சுகமாயிரும். நான் சொல்றது புரியுதா? கர்த்தருடைய கிரியைகள் எப்படி இருக்கும் தெரியுமா? நம்மளால புரியவே முடியாது. ஏன் சிறைச்சாலைக்கு கர்த்தர் கொண்டு போனார்? ஏன் இந்த பாதைகள், இந்த பாடுள்ள பாதைகள், ஏன் என் வாழ்க்கையில கர்த்தர் இந்த நெருக்கத்தை அனுபவித்தார்? ஏன் இந்த உபத்திரவம்? எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, இந்த உபத்திரவத்தை நான் ஏன் அனுபவிக்கிறேன்? சிறு வயதிலேயே சில நேரங்களில் போராட்டங்கள் வரும்போது, பலவீனங்கள் வரும்போது நீங்க அநேக கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஆனா ஒன்னே ஒன்று அறிஞ்சுக்கோங்க, ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. அவர் ஆச்சரியமானவர், அவருடைய கிரியைகள் அதிசயமானவைகள். இங்க இருக்கிற யாருடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இப்போ கடந்து போகிற சில பாதைகள் உனக்கு புரியாம இருக்கலாம். உன் நிமித்தமாக ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாகும்படிக்கு சிறை இருப்புக்குள்ள போயிருக்கிற அன்பு சகோதரி, கர்த்தர் உன்னை ஏன் இந்த சிறை இருப்பில் அனுமதித்தார் என்றால், உன் நிமித்தமாக அங்க இருக்கிற உன் வாழ்க்கை வழியாக கடந்து வருகிற அநேகர் ஆச்சரியப்படும்படிக்கு, அநேகர் மெய்யான தெய்வமாகிய இயேசுவை கண்டுகொள்ளும்படிக்கு கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையை அதிசயமாய் மாற்ற விரும்புகிறபடியினால இந்த பாதையை அனுமதித்திருக்கிறார், இந்த சூழ்நிலையை அனுமதித்திருக்கிறார். ஏன் இந்த முள் கொட்டப்பட்டு இருக்கிறது? ஏன் இந்த முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது? இது கர்த்தருடைய மகிமை விளங்குவதற்காக, உன்னுடைய பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்குவதற்காக. சோர்ந்து போகாம எல்லா நிலைமையிலும் என் சொல்லுங்க, என் ஆண்டவர் ஆச்சரியமானவர், என் ஆண்டவர் அதிசயமானவர். அவருடைய கிரியைகள் அதிசயமான கிரியைகள். ஏன் அடிக்கடி சோர்ந்து போறோம்னா, ஆண்டவரை தவறா புரிஞ்சுக்கிறோம். ஆண்டவர் ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி. இல்லைங்க இல்லைங்க இல்லைங்க, இல்லவே இல்லை. என்னுடைய வாழ்க்கையில கூட நான் 9th 10th படிக்கும் போது அந்த வீசிங் வியாதி வரும்போது, ஏன் ஆண்டவரே நான் அநேக நேரங்கள்ல என்னுடைய இருதயத்துல கேள்வி உண்டு. வெளியே சொல்ல மாட்டேன், வெளியே ஆண்டவர் நல்லவருமே, ஆனா என் இருதயத்துல ஆண்டவரே சில பாடுகள் வரும்போது, அதான் சொல்லுவாங்க, தலைவலியும் வயிறு வலியும் அவனவனுக்கு அந்த தெரியும். நீ ஸ்டேஜ்ல இருந்து பேசிடுவப்பா, முன்னாடி நின்று பேசிடுவேன், எங்களுக்கு தான் அந்த இடுப்பு வலியும் கால் வலியும் கை வலியும் தெரியும், வந்தாதான் தெரியும் அப்படிம்பிய பாருங்களேன். ஆனா அந்த இடத்துலையும் கர்த்தர் கிரியை செய்ய விரும்புகிறார். பாருங்களேன், வியாதியஸ்தரை பார்க்கும் போதெல்லாம் உண்மையாவே சொல்றேன், யாருக்கு பாரமாகுதோ இல்லையா, எனக்கு ரொம்ப பார்க்குறேன். எனக்கு ஒரு ஆசை,
கத்தர் இந்த சுகமளிக்கும் ஊழியத்தில் கத்தர் என்னை பயன்படுத்த போகிறான்னு ஒரு பெரிய ஆசை. ஏனென்றா சின்ன வயசுல அந்த வியாதியை கொடுத்தாரா, இப்போ கூட ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை நைட்டு 12 மணிக்கு ஒரு அக்கா வர்றாங்க வீசிங் வியாதியில். சும்மாவே நம்ம வீசிங் வியாதியில் கஷ்டப்பட்டதுனால அந்த அக்காவை பார்த்தோன்னே எனக்கு தூக்கமே போயிடுச்சு. சனிக்கிழமை அதிகாலை 3 மணிக்கு தான் தூங்கினேன். அது வரைக்கும் அவங்க பக்கத்தில் இருந்து ஜோம் பண்ணி, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்திருந்தாங்க, அவங்களுக்கு ஜோம் பண்ணி தண்ணியை கொடுத்து நான் சொன்னேன், எனக்கு ஏசப்பா அற்புதம் செஞ்சாருன்னா உங்களுக்கும் செய்வேன். அடுத்த நாள் சொன்னாங்க, தம்பி கத்தர் எவ்வளவோ சுகமாக்கிட்டார், அந்த சளி கூட இப்போ இல்லை, கத்தர் நீ நல்லா மூச்சோட வச்சிருக்கிறார் அப்படின்னாங்க. இது எதற்கு சொல்கிறேன்னா, கத்தர் உங்களை ஒரு பாதையில் நடத்துகிறாருன்னா இக்காலத்து பாடுகள் ஏதோ ஒரு மகிமை வரப்போகிறது. கத்தர் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போறார். அந்த காரியம் எப்படி இருக்க போதுன்னா, அது அதிசயமா இருக்க போது. நம்புறவங்க மாத்திரம் கத்தர் என் வாழ்க்கையில செய்ய போகிற காரியங்கள், என் வாழ்க்கையில பாராட்ட போகிற தேவனுடைய கிருபை, வெளிப்பட போகிற தேவனுடைய கிருபை, கடந்து போகிற பாதைகளில் தேவ மகிமையை கொண்டு வரும். அல்லேலூயா. அதனால எல்லா பாதையுமே நீங்க பாடணும். நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. சொல்லுங்க, நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கே. ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காண்டி, ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படுறதுக்காண்டி பவுலின் சிலாமி என்ன பண்ணிட்டார் ஆண்டவர், தூக்கி சிறைச்சாலையில், என்ன ஆண்டவரே நான் உங்க கையில கிடைச்ச பொம்மையா பிடிச்சி எல்லா ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படுறதுக்காண்டி இத்தனை அடி, இத்தனை சிறைச்சாலையில் இருக்கிற அநேக ரட்சிக்கப்பட வேண்டியது இருக்கிறது. கத்தர் எதையுமே முகாந்திரம் இல்லாமல் செய்ய மாட்டார். தாவீது சொல்லுகிறான், நான் இங்கே வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? கத்தர் உங்களை ரட்சித்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு, உங்களை அபிஷேகித்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. தலையில் இருக்கிற முடிய கூட கத்தர் எண்ணி வச்சிருக்கிறார்னா, உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் கத்தருடைய கரம் இருக்கிறது, கத்தருடைய செயல், ரகசிய செயல் இருக்கிறது. நம்புற தேவ ஜன மாத்திரம் கரங்களை உயர்த்தி, அன்பு ஆண்டவரே, நீர் ஒரு நாள் ஒருபோது என் ஆண்டவர் தீமை செய்கிறவர் அல்ல, அவர் செய்கிறது எல்லாம் நன்மைக்கு தான். சில காரியங்கள் நீங்க புரிஞ்சு கொள்ள முடியல, ஏன் என் பிள்ளை வாழ்க்கையில இது நடந்துச்சு, இது ஒரு தீமை, இது நீங்க தீமைன்னு சொல்றீங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இது தீமை அல்ல, வெகு ஜனங்களை காக்கும்படிக்கு, கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில நன்மையை செய்யும்படிக்கு. யோசேப்பே, நீ கடந்து போகிற பாதை இப்போது தீமையாய் தெரிகிறது, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒரு இரட்சகனாக, அநேக பேருக்கு உதவி செய்கிறவனாக கர்த்தர் உன்னை மாற்றும்படிக்கு இந்த பாதையின் வழியாய் நடத்தி வருகிறார். சில பாதை புரிய மாட்டேங்குது, உண்மையில புரியாது. சில பாதைகள் நடந்து போகும்போது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஊழியக்காரனே அல்லாமல் குருடன். நம்முடைய பாதையில குருடா இருந்த மாதிரி இருக்கும், இருளா இருந்த மாதிரி இருக்கும். எங்க அம்மா இறந்தப்போ ரொம்ப இருளா இருந்த மாதிரி இருந்துச்சு, வாழ்க்கையே முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஆனா அந்த இடத்துல உட்காந்து ஆண்டவர் ஒரு ஜெபத்தை ஜெபிக்க சொன்னார் பாருங்க. அந்த இடத்துல கை வச்சு, அம்மா உடம்புல கை வச்சு ஜெபம், இந்த அம்மாவை உயிரோடு எழுப்புங்கன்னு சொல்லி ஆண்டவர் ஜெபிக்க விடலை. இதே போல வியாதியோடு இருக்கிற அநேக ஆயிரங்கள் இந்த கையை கொண்டு கத்த சுகமாக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணார். புரியுது? ஆண்டவர் என்னைக்குமே தீமை செய்ய மாட்டார். உங்களை நடத்துகிற பாதைகள் வேதனையா இருக்கலாம், கண்ணீரா இருக்கலாம். ஏன் ஆண்டவரே, ஏன் இந்த உபத்திரவம், ஏன் இந்த நெருக்கம்? இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது, இந்த உலகம் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. கர்த்தர் உங்களை ஒரு நோக்கத்தோடு இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். கர்த்தர் உங்களை இந்த உலகத்தில் ஒரு அதிசயங்களாக, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைங்களும் இஸ்ரவேலில் வாசமாயிருக்கிற, சீயோனில் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற இஸ்ரவேலின் கர்த்தராலே அடையாளங்களாக, நாங்கள் அற்புதங்களாக இருக்கும்படிக்கு கர்த்தர் எங்களை எங்க வைத்தாலும் அந்த இடத்துல சொல்லணும், இவர்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறார், இவர்களுக்குள்ள கர்த்தருடைய மகிமை இருக்கிறது, இவர்களிடத்துல போனா கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் சொல்லி உங்களை தேடி அநேக ஜாதிகள் வருவதற்காக வசனம் சொல்லுகிறது. உதிக்கிற வெளிச்சத்தினிடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள், அதிகாரிகள் நடந்து வருவார்கள். ஏனென்றால் உங்களுக்குள்ள இருக்கிறவர் அதிசயமானவர், அவர் ஆச்சரியமானவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர். டிஜிஎஸ் தினகரன் ஐயாவை ஒரு தடவை ஒரு குஷ்டரோக ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போனாங்க. குஷ்டரோகிகள் இருக்கிற இடத்திற்கு, ஐயா இது எல்லாரும் இருக்கிற குஷ்டரோகிகள் இருக்கிற இடம் இல்ல, இந்த குஷ்டரோகிகள் இருக்கிற இடத்துக்கு முன்பதாக சில சின்ன சின்ன பிள்ளைங்க, குஷ்டரோகத்தில் பாதிக்கப்பட்ட பிள்ளைங்க, இவங்களை பார்க்க போறதுக்கு பெர்மிஷன் வாங்கி தான் போகணும். இவங்களுடைய பில்டிங்குக்கு முன்பதாக விலையுயர்ந்த கார்கள், அநேக பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் வந்து நிற்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த குஷ்டரோக பிள்ளைகளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இறங்கி, அவங்க தான் சரீரத்தின் ரீதியாக குஷ்டரோகிகளாக இருந்தாலும் கர்த்தர் அவங்கள பயன்படுத்த ஆரம்பித்ததுனால அந்த அவங்களுடைய கேம்பஸ்குள்ளே உள்ளே வரும்போதே வியாதியஸ்தர்கள்லாம் சுகமாயிடுறாங்க.
இந்த சின்ன பிள்ளைங்க தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. அங்க வர்ற பெரிய பெரிய பணக்காரர்கள் வந்து காணிக்கை கொடுத்து அவங்கள்ட்ட ஜெபம் பண்ணிட்டு போறாங்க. டிஜே செய்ய சொல்லி பார்த்து சொன்ன அவங்க சாட்சியை நான் கேட்டேன். கத்தர் எந்த மனுஷனையும் பயன்படுத்த முடியும்னா, ஒரு குஷ்டரோக பிள்ளைகளை கத்தர் பயன்படுத்த முடியும்னா, இன்றைக்கு உங்களுடைய சந்ததிகளோடு இருக்கிற போராட்டத்தின் மத்தியில் இருக்கிற ஐயோ இந்த சூழ்நிலை மாற மாட்டேங்குது, இந்த காரியம் நடக்கலையே, ஆண்டவர் சொல்லுகிறா. ஏசாயால நம்ம எரேமியா 32 வாசிக்கிறோம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கத்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? கத்தர் நம்முடைய கண்கள் அதிசயத்தை பார்க்கும்படிக்கு திறப்பாராக. இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய வாழ்க்கையில முன்குறிக்கப்பட்ட அந்த அதிசயத்தை பார்க்கக்கூடிய கண்களை கத்தர் தருவாராக. இந்த மீகால இருக்கிற காரியத்தில் இருந்து கத்தர் என்னென்ன காரியத்தில் அதிசயங்களை செய்கிறார் என்பதற்கு தியானிப்பதற்கு முன்பதாக கத்தர் ஒரு காரியத்தை எனக்கு சொல்ல சொன்னார். எப்போது அதிசயங்கள் நடக்கும்னா, நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டால் அதிசயம் நடக்கும். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, கண்கள் என்ன பண்ணணும்? திறக்கப்படணும். கண்ணு திறந்தானே இருக்கு, மூடி இருக்கோம். கண்ணு திறந்தா இருக்குது, ஆவிக்குரிய கண் என்ன பண்ணல? வாசிங்க லூக்கா 24வது அதிகாரம் 30வது வசனம். அவர்கள் துக்க முகத்தோடு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஒருவர் பார்த்து பேசிக்கொண்டே போகிறார்கள். அந்த 24வது அதிகாரத்தை அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில். அதற்கு முன்பதாக ஒரு சில வசனத்தை நான் வாசிக்கும்படி விரும்புகிறேன். அதனால அந்த வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். 17வது வசனத்தை முதலாவது வாசிக்கும். 16ல இருந்து வாசிங்க. ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. யாரை அறியாதபடிக்கு? இயேசு யாரு? அவருடைய பேர் என்ன? அதிசயம். சொல்லுங்க, என்னது அவர் பேர்? அவருடைய பேரே, அவர் நாமமே என்னதான்? அப்போ அவங்க வந்து அதிசயத்தை பார்க்க முடியாதபடி அவங்க கண்கள், இயேசுனாலே அதிசயம் தான். அதிசயம்னா இயேசுதான். சும்மா அந்த உலகத்துல 7 அதிசயம் 8 அதிசயம் இன்னும் கூட 2 3 கூட்டி கூடுவானுங்க, 10 இதெல்லாம் அதிசயம் கிடையாது. ஒரே ஒரு அதிசயம், இயேசு மாத்திரமே அதிசயம். அவர் ஒருவரே அதிசயங்களை செய்கிறவர். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவர் ஒருவரே அதிசயத்தை செய்கிறவர். அவர் அதிசயமான தெய்வம். அவரை பார்த்து இவங்க என்ன பண்ண முடியலன்னா, அவரை அறிய முடியல. இன்னைக்கு கூட நிறைய பிரச்சனை அதுதான். ஜபத்துல போயிட்டு அவருடைய பிரசன்னத்தை உணர முடியாதபடி நம்முடைய கண்கள் என்ன பண்ண இருக்குன்னா, இருளாக்கப்பட்டு இருக்கிறது. வாசிங்க அடுத்து என்ன வசனம்? அதனால கண்கள் மறைக்கப்பட்ட உங்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கும் துக்க முகத்தோட எப்ப பார்த்தாலும் ஒரே சோறு, எப்ப பார்த்தாலும் மார்ட்டின் லூதர் என்று நினைக்கிறேன், ஒரு தடவை பயங்கர துக்க முகம், எப்போ பார்த்தாலும் அப்படியே அழுதுகிட்டே இருந்தார். அவங்க மனைவி ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா, கருப்பு துணி, அந்த காலத்தில் கருப்பு துணியை போட்டு வந்தாங்கன்னா என்ன அர்த்தம்னா, யாரோ இறந்துட்டாங்கன்னு அர்த்தம். கருப்பு துணியை போட்டு வந்து முன்னாடி வந்து நின்னாங்க. கருப்பு துணியை போட்டோன்னே அந்த அம்மாட்ட மார்ட்டின் லூதர் சொன்னாரா, என்ன ஆச்சு? யார் இறந்துட்டா? ஏசப்பா இறந்துட்டாங்க. தெரியாதா? என்னாச்சு? ஏசப்பா இறந்துட்டாங்களா? நீ பைத்தியக்காரி பேசுறது மாதிரி பேசுற. இயேசு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அப்போ அந்த அம்மா சொன்னாங்களா, உங்க மீட்பர் உயிரோடு இருந்தா ஏன் இப்படி துக்க முகத்தோட, ஏதோ பறி கொடுத்த மாதிரி, கப்பலே கவுந்து போன மாதிரி எப்போ பார்த்தாலும் உட்காந்துருக்கிறீங்களே? உங்க மீட்பர் உயிரோடு இருந்தா கத்தருக்குள்ள எப்போதும் நீங்க எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். அகத்தின் அழகு முகத்துல என்ன பண்ணணும்? தெரியணும். எந்த துன்பம் வந்தாலும் பாடணும். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திரோ, ஏசப்பா ஸ்தோத்திரோ, ஏசப்பா ஸ்தோத்திரோ, ஏசப்பா ஸ்தோத்திரோ. ஆண்டவருடைய வார்த்தைகள் அவர்கள் அறியாததனால, வாக்குத்தத்தங்களை அறியாததனால, தேவனுடைய திட்டங்களை அறியாததனால 25வது வசனத்துல வாசிக்கிறோம், தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கர்த்தர் உங்களை எத்தனையோ தீர்க்க தரிசனங்களை சொல்லி இருக்கிறார். 3 நாள்ல எப்படி யோனா வயிற்றுக்குள்ள இருந்தாலும் போல மனுஷகுமாரனும் பூமியின் வயிற்றுல இருப்பார், திரும்ப அவர் உயிரோட வருவார்னு சொன்னதை அறியாமல் இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பாருங்க. அதுக்கடுத்து என்ன நடக்கிறது என்றால், எப்போது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டதோ, வாசிங்க இப்போது அந்த 31வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். எப்போது அறிகிறாங்கன்னா, கண்கள் திறக்கப்படும் போது. சொல்லுங்க, என் கண்கள் ஆண்டவரே திறங்க. ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க போறோம்.
கர்த்தர் இங்க இருக்கிற கண்களை திறக்கணும், என்னுடைய கண்களை திறக்கணும். நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருக்கிற குருடர்களை போல வாழ்ந்து விடக்கூடாது. குருடர்களுக்கு வழி தெரியாது. அவர்கள் எப்போது பார்த்தாலும் எதையாவது ஒன்றை தடவி கொண்டே இருப்பார்கள். நீங்களும் நானும் தடவி தடவி தட்டி தட்டி நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களும் நானும் ஜெயிக்க பிறந்த தேவனுடைய பிள்ளைங்க, ஜெயித்த தேவனுடைய பிள்ளைங்க. அவர் நமக்கு எப்போதும் ஜெயத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் அதிசயத்தை காண பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். இப்போது கூட ஆண்டவரே என்னுடைய கண்கள் திறக்கப்படணும், இயேசுவானவரை தரிசிக்கக்கூடிய கண்கள் எனக்கு வேணும், அதிசயத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே. ஒரு நிமிடம் கண்களை மூடி அந்த அதிசயத்தை நான் பார்க்க விரும்புறேன். என்னுடைய வாழ்க்கையில, என் குடும்பத்துல எந்த இடத்துல அதிசயத்தை பார்க்க விரும்புறீங்களோ ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. பிசாசு சில காரியங்கள், இந்த காரியங்கள் மரித்தது, இனி எழும்ப வாய்ப்பில்லை, இனி நம்பிக்கை இல்லை, இனி என்ன அற்புதம் நடக்க போகுது பாரு, சூழ்நிலையை பாரு எவ்வளவு மோசமா இருக்குது, இனி எங்க அந்த இடத்துல அற்புதம் நடக்க போகுது. பிசாசு சொல்றானா, என் பேர பிள்ளைங்க வாழ்க்கையில மாற்றம் வருவதற்கு வாய்ப்பில்லை, என்னுடைய குடும்பத்தில் இந்த கடன் பிரச்சனை மாறுவதற்கு வாய்ப்பில்லை, இந்த வியாதி எங்க தலைமுறைக்கு வருது தம்பி, எங்க முற்பிதாக்களுக்கு வந்துச்சு, எங்க தாத்தாக்கு வந்துச்சு, எங்க பாட்டிக்கு வந்துச்சு, அதனால எங்க அம்மாவுக்கு வந்துருச்சு, எங்க அப்பாவுக்கு வந்துருச்சு, திரும்ப அது எனக்கும் வரும்னு டாக்டர்கள் சொல்றாங்க. இல்ல 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 இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, நான் அதிசயமான தெய்வம், உன்னை நான் அதிசயமா மாற்றுவேன். எல்லாருக்கும் வந்திருக்கலாம், ஆனா உனக்கு வர முடியாது. வாசனம் சொல்லுகிறது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. கர்த்தருடைய மகிமை உன் மேல இருக்கும். கண்களை மூடி ஆண்டவரே அந்த மகிமையை அறிந்து கொள்ளும்படிக்கு, என் மேல உள்ள திட்டத்தை அறிந்து கொள்ளும்படிக்கு, வாக்கு தத்தங்களை அறிந்து கொள்ளும்படிக்கு, தீர்க்க தரிசனங்களை அறிந்து கொள்ளும்படிக்கு, ஹல்லேலூயா, புத்தியுள்ள ஒரு இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. அவர்கள் இருதயம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? குருடாக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் கண்கள் திறக்கப்படாமல் இருந்தது. அதனாலதான் சங்கீதக்காரன் ஒரு சங்கீதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 119:18 வாசிங்க. சங்கீதம் 119:18, ஆண்டவரே என் கண்களை என்ன பண்ணுங்க, திறந்தருளுங்க அப்படிங்கிற, வேதத்தின் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு. எடுத்தீங்களா அந்த வசனம்? வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். இந்த வேதத்தில் அநேக அதிசயங்கள் இருக்கிறது. உங்களை அதிசயமாய் மாற்றுகிற இந்த வேத புஸ்தகத்துல கர்த்தர், அதனாலதான் நம்முடைய கண்கள், அதனால அதே அதிகாரத்துல கூட இன்னொரு வசனத்துல கூட அதே அதிகாரத்துல என்னுடைய கண்களை எதை பார்க்கணும்னா உம்முடைய வழிகளை பார்க்கணும். 37வது வசனத்தை வாசிங்க. மாயை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். இந்த கண்ணு தாங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். இந்த கண்ணை குறித்து ஒரு 5-10 நிமிடத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 8:15 சரியா முடிச்சிருவேன். ஆண்டவர் சொன்ன காரியம், கண்ணு இன்னைக்கு தேவ ஜனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு. ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல என் கண்ணுக்கு எப்படி இருந்துச்சா, பிரியமா இருந்துச்சா. அந்த வாசிங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல ஏவாளம்மா சொல்றாங்க, அந்த விருட்சம் எப்படி இருக்குது தெரியுமா? ஹல்லேலூயா. என் கண்ணுக்கு எப்படி இருந்துச்சு, அது பார்வைக்கு இன்பம். 6வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு. பார்வைக்கு இன்பம், அதுதான் அவங்களுடைய என்ன ஆயிடுச்சுன்னா, மாம்ச கண்கள் திறக்கப்பட்டது. ஆவிக்குரிய 7வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. திறக்கப்பட்ட கண்கள் அன்றைக்கு ஏதேனிலே மாம்ச கண்கள் திறக்கப்பட்டது. சிலுவையின் வழியாக, இயேசு கிறிஸ்துவின் வழியாக இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக. கர்த்தருடைய கண்களை திறக்கணும் தம்பின்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு நிமிடம் கண்களை மூடி இயேசுவின் நாமத்தினால, அன்றைக்கு மாம்ச கண்கள் எப்படி பாவத்தை நிமித்தம் திறந்ததோ, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே, அவருடைய வார்த்தையினாலே நம்முடைய கண்கள் வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி நம்முடைய கண்கள் திறக்கப்படுவதாக. இங்க இருக்கிற ஒவ்வொருடைய கண்கள் ரொம்ப முக்கியம். கண்கள் இன்றைக்கு பூடப்பட்டிருக்கிறதுனால, எலியா பார்த்து சொல்றான், வேலைக்காரன் சொல்லுகிறான், நம்மை சுற்றிலும் சத்துருக்கள் வந்திருக்கிறார்கள். எலியா சொல்லுகிறான், அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் ஐயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கண்களை திறப்பார் என்றால் நான் சொல்ல முடியும், நீங்க எதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களை சுற்றி ஒரு பாளையம் இறங்கினாலோ உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை உண்டு, கர்த்தர் என்னை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவராலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்லுவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன், இந்த பாடுகள் என்னை மேற்கொள்ள முடியாது என்கிற ஒரு நம்பிக்கையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார்.
இன்னைக்கு நிறைய பேர் நம்முடைய கண்கள், மாம்ச கண்கள் பாருங்க. சிம்சோனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவனுடைய வாழ்க்கையில கூட இந்த கண்ணு தான் அவனுடைய, பாருங்க எத்தனாவது அதிகாரம், 14வது அதிகாரம் என்று நினைக்கிறேன். வாசிங்க 14வது அதிகாரம் 1வது வசனம். நியாயாதிபதி சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன். போதும், பெண்ணை கண்டேன். அதோட விட்டானா 7வது வசனத்தை வாசிங்க. அவன் போய் அந்த பெண்ணோட பேசினான். அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமாய் இருந்தாள். சிம்சோனின் கண்ணுக்கு என்னதான் இருந்துச்சு? பிரியம். இன்னைக்கு நிறைய பேருக்கு கண்ணுக்கு என்னென்னமோ பிரியமா இருக்கு. குறிப்பா வாலிபர்களுக்கு. இன்னைக்கு வாலிபர்களுக்கு நிறைய காரியங்கள் இந்த உலகத்துல இருக்கிறது. அன்னைக்கு ஒரு தம்பிட்ட கேட்க, எப்படியாவது அந்த ஒரு பைக் வாங்கிடணும். வாழ்க்கையில என்ன ஏமுன்னு கேட்டா, நல்லா படிச்சு முன்னேறணும், நல்ல வேலைக்கு போகணும். இல்ல, எனக்கு அந்த எம்டின்னு ஒரு பைக் வந்திருக்கான். என்ன பைக்குன்னு தெரியல, அந்த பைக் எம்டின்னு அந்த ஒரு பைக் வந்திருக்கேன். அந்த பைக்கு மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா போதும். எங்க அம்மா பாட்ட அதுக்காக ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். ஏசப்பாட்ட கூட நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன். நான் சொன்னேன், இந்த ஜெப குறிப்பு ஆண்டவர் நிச்சயமா கேட்கவே மாட்டார். நீ ஆண்டவரே என் வாழ்க்கையில உங்க சித்தம் நிறைவேறணும்னு ஜெபம் பண்ணனா, அந்த கம்பெனியுடைய முதலாளியா கூட கர்த்தர் உன்னை மாற்ற முடியும். அவருடைய திட்டம் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்குதோ அவ்வளவு உயரமான திட்டங்களை வைத்திருக்கிற ஆண்டவரிடத்துல போய் உங்க கண்களுக்கு பிரியமான சில காரியங்களை வைத்து இது நிறைவேறணும், அது நிறைவேறணும் சொல்லாதீங்க. கர்த்தாவே, உங்களுடைய திட்டம் நிறைவேறணும் ஆண்டவரே. உம்முடைய விலையேற பெற்ற நோக்கங்கள், திட்டங்கள் என் வாழ்க்கையில நிறைவேறணும். சின்ன சின்ன காரியத்திற்காக, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டு விடுகிற கூட்டத்தில் நான் இருந்து விடக்கூடாது. சிம்சோனுடைய வாழ்க்கையில பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில் உள்ள தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு தடையாக இந்த கண் மாறிவிட்டது. அதனாலதான் எப்ப தெரியுமா அவனுடைய முடி முளைக்க தொடங்குச்சு. இந்த அம்மா என்ன பண்ணிச்சு, கண்ணுக்கு பிரியமான பாவம் பெருக பெருக பாவம் தலையை மொட்டை அடிச்சிருச்சு. 21வது வசனம் வாசிங்க. 16வது அதிகாரம் 21வது வசனம். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய். இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன பண்ண போறோம்னா, கண்ணை பிடுங்க போறோம். என்ன கண்ணுனா மாம்ச கண். மாம்ச கண் வசனம் சொல்லுகிறது கண்களின் இச்சை. ஒருவனுடைய சரீரம் வெளிச்சமா இருக்கணும்னா முதல்ல கண் எப்படி இருக்கணும் தெரியுமா? கண் வெளிச்சமா இருக்கணும். தரிசனம் உள்ள கண். கழுகின் கண் என்ன தெரியுமா? தூரத்தில் உள்ளதை பார்க்கும். யோபுல வாசிக்கிறோம். அது இப்படியே நாளைக்கு என்ன நடக்கும், இன்னைக்கு என்ன நடக்கும் அப்படியே இருந்துக்கல, அது தூரத்தில் உள்ளதை பார்க்கும். கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற தரிசனம். யோசேப்பினுடைய கண்கள் தூரத்தில் உள்ளதை பார்த்தது. கர்த்தர் எனக்காக ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். இப்போது இருக்கிற இந்த சோதனைக்காக நான் என் தேவனை விட்டு கொடுக்க மாட்டேன். அவள் நித்தம் போராடி கொண்டே இருக்கிறாள். ஆனால் அவனுடைய கண்கள் குறிக்கோள் உறுதியாக இருந்தது. தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி ஓடுகிற ஒரு தலைமுறையை கர்த்தர் இந்த இடத்துல இருந்து எழுப்புவாராக. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். இப்போதே கண்களிலே கர்த்தருடைய வல்லமை இந்த உலகத்தின் ஆசா இச்சை வாசங்களுக்கு விலகி ஓடுகிற ஒரு தலைமுறையை இயேசுவின் நாமத்தினால் இதை கேட்டு கொண்டிருக்கிற வாலிபர்கள் யாராவது இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்க மேல உள்ள தரிசனம் பெரியதா இருக்கிறபடியினால். ஏன் எனக்கு இந்த சோதனை அடிக்கடி வருது, ஏன் இந்த போராட்டம்? அதே இடத்துல எத்தனையோ பேர் வேலை பார்த்திருக்கலாம். போத்திபாருடைய வீட்டில் அவன் பெரிய பெரிய பணக்காரன், அவனுடைய வீட்டில் எத்தனையோ பேர் வேலை பார்க்கலாம். ஆனால் யோசேப்பின் மேல அவள் என்ன பண்ணாலாம்? கண்ணு போட்டான். கண் யார் மேல போட்டாலாம்? தரிசனம் உள்ளவர்கள் மேல் கண் போடலாம். தரிசனம் உள்ள நீ யார் மேல என்ன பண்ணிடாத. உன் மேல 1000 கண்கள் படலாம், ஆனா உன் கண்கள் ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நீருத்தியுள்ளே. சொல்லுங்க பார்க்கலாம். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நீருத்தியுள். முதலாவது கண்கள் திறக்கப்படும்படி ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இரண்டாவதாக அழைப்புக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அப்போதுதான் அதிசயம். கண்கள் திறக்கப்பட்ட முதலாவது பார்த்தோம், கண்கள் திறக்கப்பட்ட என்ன நடக்கும்? அதிசயத்தை பார்க்க முடியும். இரண்டாவதாக அழைப்புக்கு அர்ப்பணிக்கணும். யோனா புஸ்தகத்துக்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்பும்படியாக கேட்கிறேன். கர்த்தர் நல்லவர். யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதுல 1வது அதிகாரத்துல உள்ள வசனங்களை வாசிங்க.
வசனத்துல இருந்து வாசிங்க. யோனா. அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு. இங்கேயும் பாருங்க, கப்பலை கண்டு. இவருக்கு கண்ணுக்கு எதுதான் படுது? தேவ சித்தத்துக்கு விரோதமானது தான் முதல்ல கண்ணுக்கு படும். அப்பவுமே நல்லா அறிஞ்சுக்கோங்க, தேவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போறாருன்னா, தேவன் ஏதோ சொல்றாருன்னா, உங்களுக்கு முதல்ல எது வரும் தெரியுமா? தேவனுடைய திட்டம் முதல்ல வந்து நிற்காது. தேவ சித்தத்துக்கு விரோதமான ஒரு காரியம் உங்க கண்களுக்கு முன்பதாக என்ன பண்ணுவான்? பிசாசு கொண்டு வந்து நிப்பாட்டுவான். உடனே என்ன பண்ணிட்டார்? நம்ம ஆளு கப்பலை கண்டு கூலி கொடுத்து அதில் போய் ஏறி உட்காந்துட்டார். ஜம்முன்னு உட்காந்துட்டார். அழைப்பை விட்டு வெளியே போற எல்லாருடைய வாழ்க்கையில அலைச்சல் தான் வரும். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை கொடுத்து சொல்லுங்க, அழைப்பை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா அலைச்சல் தான். பிறகு பாட வேண்டியதான், என்ன அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் துருத்தியில். அந்த அலைச்சலுக்கு பதிலே கிடையாது. கத்தருக்காக பட்டா பிரயாசப்பட்டா, அழைப்புக்குள்ள இருந்து நீங்க எவ்வளவு பிரயாசப்பட்டீங்களோ கத்தருக்குள்ள படுகிற பிரயாசம் ஒண்ணுமே விருதாவா போகாது. ஆனா அழைப்புக்கு வெளியே போய் நீங்க எவ்வளவுதான் அலைஞ்சாலும் அதுல எந்த பிரயோஜனமே இல்லை. அழைச்ச அழைப்புக்குள்ள வாங்க. நீங்க 3 நாள் பிரயாணம் பண்ணி செய்ய வேண்டிய பிரசங்கத்தை ஒரே ஒரு நாள் செய்தாலே போதும். முழு நினிவே ஜனங்களும் அதிசயமான தெய்வத்தை ருசி பார்ப்பார்கள். ஒரு நாள் பிரசங்கம் பாருங்க. எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, 3 நாள் பிரயாண தூரமா இருந்துச்சு. மகா விஸ்தாரமான பட்டணம். இப்ப இருக்கிற மாதிரி மொபைல் கிடையாது, செல்லு கிடையாது, டிவி கிடையாது. வாசிங்க 3வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாய் இருந்தது. அடுத்த வசனம். யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். 40 நாள் உண்டுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் பிரயாணம் பண்ற இடத்துலயே போய் சொல்லிட்டு நின்றுட்டான். அதோட அதுக்கு அடுத்து என்ன பண்ணலன்னா மூவ் பண்ணல. அது அந்த அதிகாரத்தை நீங்க ஃபுல்லா பாசிட்டீங்கன்னா தெரியும். அந்த ஒரு நாள் பிரயாணம் தான் அதுல பைபிள்ல மென்ஷன் பண்ணி இருக்கிறது. 40 நாள் உண்டு அப்படி சொல்லிட்டு நின்றுட்டார். ஆனா அந்த ஒரு நாள் பிரயாணத்துல அந்த இடத்துல அப்ப பாருங்க, 3ல் 1 பகுதியை தான் அவர் கவர் பண்ணியிருக்கிறார் அந்த ஏரியால. ஆனா அவருடைய சத்தம் கத்தர் அந்த தேசம் முழுவதும் தொனிக்க பண்ணினார். நான் அதுதான் சொல்றேன், அதிசயம்னா என்ன தெரியுமா? கத்தருடைய அழைப்புக்கு கீழ்ப்படியும் போது கத்தர் உங்க மேல வல்ல திட்டத்திற்கு ஆண்டவர் சொல்லுகிறாரா, அதை செய்யன்னு சொல்லுகிறாரா, இதை செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில கத்தருடைய அதிசயம் விளங்கும். கத்தர் உங்களை பயன்படுத்துகிற விதம் அதிசயமா இருக்கும். கத்தர் சொல்லுகிற இடத்துக்கு போய் பாருங்க. கத்தர் சொல்லுகிற இடத்துக்கு நபர் இடத்துல போய் இயேசுவின் அன்பை சொல்லி பாருங்க. கத்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில எகிப்து தேசத்துல புறப்பட்ட நாளில் நடந்தது போல திரும்ப உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியர்களா இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம், கத்தருடைய வார்த்தைக்கு அழைப்புக்கு அர்ப்பணித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில அதிசயங்களை கத்தர் காண பண்ணுவார். ஆண்டவரே, நான் உங்க அழைப்புக்கு உங்களுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறது. இந்த 2வது குறிப்புக்காக, முதலாவது கண்களுக்காக ஜெபம் பண்ணினோம். 2வதாக கத்தருடைய அழைப்பை விட்டு வெளியே போயிருப்போம் என்றால் 1 நிமிடம் கண்களை மூடி ஒரே ஒரு 2 நிமிடத்தில் ஒரு சில வாசனங்களை மாத்திரம் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக அழைப்பை விட்டு வெளியே சென்றிருப்போம் என்றால், ஆண்டவரே திரும்ப நான் வருகிறேன். ஆண்டவரே, எத்தனையோ அலைச்சல்கள், எத்தனையோ வேதனைகள், எதற்காக? ஏன் கடல்ல கொந்தளிப்பு? ஏன் இந்த போராட்டங்கள்? ஏன் சில போராட்டங்கள் நம்மளுடைய சுயத்தினுடைய காரியத்தினால் வந்தது, சுய முடிவினால் வந்தது, சுய தீர்மானத்தினால் வந்தது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னிடத்துல சொல்லவில்லையா? நான் உன்கிட்ட சொல்லலையா? நினிவேக்கு போன்னு சொன்னேனே, என்னுடைய வார்த்தையை நீ கீழ்ப்படியாம போயிட்டியே. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்க என்ன செய்தீர்களோ அந்த இடத்துல கர்த்தருடைய அதிசயம் வழங்கும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்க கையை நீட்டினீங்கன்னா செங்கடல் 2ஆ பிளக்கும். மனிதர்களை பார்க்காம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பார்வோனுக்கு முன்பதாக நின்னீங்கன்னா அந்த இடத்துல கர்த்தருடைய மகிமை விளங்கும், கர்த்தருடைய அதிசயம் விளங்கும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தை கர்த்தர் இங்க இருக்கிற அந்த அழைப்புக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. கர்த்தர் எத்தனையோ தடவை சிலர் இடத்துல பேசுறாரு, உன் மேல நான் ஊழிய அழைப்பை வைத்திருக்கிற மகனே, உன் மேல உள்ள அழைப்பு அநேகருக்கு நான் உன்னை ஆசீர்வாதமா பயன்படுத்துவதற்காக நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். உன் மேல ஒரு ஊழிய அழைப்பு உண்டு.
ஆனா நீ திரும்ப 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 சில காரியத்தை கர்த்தர் உன்னோடு பேசியும் கர்த்தர் உன் மேல அழைப்ப வைத்தோம் திரும்ப திரும்ப கீழ்ப்படியாமல் இருந்து இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு மனிதனோடு கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ திரும்பி வருவாய் என்றார். உன்னுடைய வாழ்க்கையில எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன்னுடைய வாழ்க்கையில நான் அதிசயங்களை காண பண்ணுவேன். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவர்கள் உண்டா? ஒரு நிமிடம், நான் ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய ஆயத்தம். இதோ நான் இருக்கிறேன் ஆண்டவரே. சாமுவேல் சொல்லுகிறான், ஆண்டவரே கர்த்தாவே சொல்லும். அடியேன் கேட்கிறேன், எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்களோ? ஆண்டவர் உங்க வாழ்க்கையில தான் சொல்றாரு, நான் அதிசயங்களை காண பண்ணுவேன். என்ன அதிசயத்தை காண பண்ணுகிறார் என்பதை மாத்திரம் வேகமாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு தயவு செய்து கீழ்ப்படியும் போது ஆண்டவர் இந்த மீகால உள்ள ஒரு சில வசனத்தை மாத்திரம் அதே 7வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். என்னென்ன அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறாருங்கிற இது ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொன்ன சில காரியங்கள். இந்த வசனங்களை மாத்திரம் நான் வாசித்து நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். முதலாவது அதிசயம் என்ன தெரியுமா? விழுந்து கிடக்கிற, எழும்ப முடியாம சத்துருக்களுக்கு முன்பதாக விழுந்து கிடந்த சிம்சோனை கர்த்தர் பலப்படுத்தினது போல. வாசிங்க 8வது வசனத்தை. என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். சத்துரு சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறான். சத்துரு இங்க இருக்கிற ஒரு சிலரை குறித்து, நீ விழுந்துட்ட, இனி நடக்க முடியா. இப்படிதான் சிம்சோனுடைய வாழ்க்கையில சத்துரு அகங்கரித்து சிரித்து கொண்டிருந்த போது சிம்சோன் சொன்ன, ஆண்டவரே என்னுடைய 2 கண்களுக்காக என்ன நினைச்சாருங்கப்பா. என்னுடைய கண்களை இழந்து போயிருக்கிற இங்க இருக்கிற யாரோ ஒரு சிலர் ஏதோ காரியங்களை இழந்து போய் சத்துருக்கு முன்பதாக வெட்கப்பட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் திரும்ப எழும்ப போகிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நீதிமான் விழுந்தாலும் திரும்ப எழும்புவது போல என் சத்துருவே நீ எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாத. கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். எந்த இடத்துல சத்துரு நினைச்சானோ நீங்க வெட்கப்பட்டீங்க நினைச்சானோ அதே இடத்துல ஒரு சிலர் கர்த்தர் திரும்ப எழும்ப பண்ண போகிறார். நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி இயேசுவின் நாமத்தினால சத்துரு எந்தெந்த இடத்துல உங்களை தலைகுனிய நினைச்சானோ, எந்தெந்த இடத்துல முடிந்தது என்று நினைத்தானோ, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் திரும்ப எழும்புவீர்கள். புதுவெளத்தோடு எழும்புவீர்கள். கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயர எழும்புவீர்கள். முடிந்தது என்று சத்துரு சொல்லுகிறானா? இனி முடியாது. இனி நீ நகைப்புக்கு இடமா மாத்திரிட்ட சிம்சோனே, நீ ஒரு வேடிக்கை பொருள் என்று சொல்லுகிறானா? இல்ல இல்ல இல்ல, நீங்க வேடிக்கை காட்ட அழைக்கப்படல. அந்த அலங்கத்தை கட்டி இருக்கிற 2 தூண்களை அசைக்க போறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், சத்துருவினுடைய அஸ்திபாரங்களை அசைக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை எழும்ப பண்ண போகிறார். சில அஸ்திபாரங்களை கர்த்தர் உங்களை கொண்டு புடுங்க போகிறார். இங்க இருக்கிற அநேகரை கொண்டு கர்த்தர் எழும்ப பண்ணுகிற விதம் எப்படி இருக்க போகிறது என்றால், சத்துருவினுடைய அஸ்திபாரங்களை அசைக்கிற அளவிற்கு முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம். எழும்பும் போது நீங்க பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். கர்த்தருக்காக நான் எழும்ப விரும்புறேன் சொல்றவங்க, ஆண்டவரே இப்போது நான் எழும்ப விரும்புகிறேன், தூசியை உதறிவிட்டு எழும்ப விரும்புகிறேன். அந்த அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறார். 2வதாக என்ன அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறார்னா, சத்துருவை மேற்கொள்ளுகிற அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறார். 10வது வசனத்தை வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று என்னோடு சொல்லுகிற என் சத்துருவானவள் அதை பார்க்கும்போது வெட்கம் அவளை மூடும், என் கண்கள் அவளை காணும். சத்துரு சொல்லுகிறான், உன் தேவன் எங்கே? சில நேரங்களில் உங்க வாழ்க்கையில கூட சத்துரு சொல்லியிருக்கலாம், இந்த சூழ்நிலையில தேவன் எங்கடா இருக்கிறார்? உன் வாழ்க்கையில எங்கப்பா இருக்கிறாரு? எம்மா கத்தர் கத்தர்ன்னு சொல்றிய, தேவன் தேவன் சொல்றிய, தாவீதே கத்தர் உன்னை தெரிந்தெடுத்தாருன்னு சொல்றிய, உன் குடும்பம் எல்லாத்தையும் நான் சிறைப்படுத்திட்டு போயிட்டேன். உன் கூட இருக்கிறவங்களே இப்போ உன் மேல கல்லெறிய எரிய ஆயத்தமா இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, சகலத்தையும் நீ திருப்பி கொள்ளுகிற அபிஷேகம். அதுதான் கர்த்தர் சொல்லுகிற அபிஷேகம். இன்னைக்கு ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இங்க இருக்கிற ஒரு சிலருடைய வாழ்க்கையில சத்துரு எதெல்லாம் சொன்னானோ, உன் தேவன் எங்க, உன் வாழ்க்கையில அதிசயமே இல்லை, இனி நீ எழும்ப மாட்டே. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், வசனம் சொல்லுகிறது, அதை பார்க்கும்போது வெட்கம் அவளை மூடும், என் கண்கள் அவளை காணும், இனி வீதிகளின் சேற்றை போல அவள் மிதிக்கப்பட போகிறாள். யார் தெரியுமா? உங்களுக்கு விரோதமா எழும்பி வந்த பாவ போராட்டங்கள், உங்களுக்கு விரோதமா எழும்பி வந்த வியாதிகள், உங்களுக்கு விரோதமா எழும்பி வந்த சில மனுஷிக கிரியைகளை கர்த்தர் மேற்கொள்ளுகிற ஒரு அபிஷேகத்தை தரப்போகிறார். அந்த அபிஷேகத்தை பெற விரும்புகிறவங்க ஒரு நிமிடம் ஆவியில நிரம்பி சத்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போயிருந்திருக்கலாம், சில காரியங்களை இழந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தினது போல திரும்ப உங்களை கர்த்தருக்குள்ள திடப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தர் திரும்ப உங்களை எல்லாத்தையும் திருப்பிக் கொள்ளுகிற பலத்தை
அபிஷேகத்தினால கர்த்தர் நிரப்புகிறார். இயேசுவின் நாமத்தினால ரைகா பாஷா காதா ரபா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, திருப்பி கொள்ளுகிற அபிஷேகம். சத்துரு எதெல்லாம் கொண்டு போனானோ கர்த்தர் எல்லாவற்றையும் திருப்பி கொள்ள பண்ணுவீராக. ஷக்கா பாகாதார ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் கர்த்தர் சொல்லுகிறார், உன் மதில்களை எடுத்து விட்டு நான் கட்டுவேன். 11வது வசனம். மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது. உன் மதில்கள் எடுப்பிக்கும் நாள். யார் எடுக்க போறார்னா கர்த்தர் எடுக்க போகிறார். பாருங்க, ஆமோஸ் 9:12 வாசிங்க. அதை மாத்திரம் வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். ஆமோஸ் 9:12 வசனம். அந்நாட்களில் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பவும் எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். பூர்வ நாட்கள்ல இருந்தது போல கர்த்தர் உங்க ஜெப வாழ்க்கைய, உங்க வேத தியானத்தை, தம்பி நம்ம முந்தி நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில வனாந்திரத்தில் இருக்கும்போது இருந்து அரண்மனைக்கு வந்த பிற்பாடு சில உயர்வுகள் வந்த பிற்பாடு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சில போராட்டங்கள் நான் முந்தி ஜெபிச்ச மாதிரி ஜெபிக்க முடியல. சில காரியங்கள்ல விழுந்து போயிட்டேன். பத்சேபாள் காரியத்துல தாவீது விழுந்தது போல சில குறிப்பிட்ட காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்துல விழுந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், அதே தாவீத 1 ராஜாக்கள்ல வாசிக்கிறோம். அபிசாயை ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து பாவம் செய்யும்படி கொடுத்த போதிலும் தாவீது அவளை அறியவில்லை. இதுதாங்க முந்தின மகிமையை காட்டிலும் பிந்தின மகிமை பெரிதா இருக்கும் என்று சொன்ன ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்ய போற அதிசயம். சத்துரு எப்படி இடிச்சு போட்டானோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை திரும்ப கட்டி உங்க பிந்தின நிலைமையை கர்த்தர் ஆசீர்வாதமா மாற்ற விரும்புகிறார். கர்த்தர் உங்களை அலங்கங்களை திரும்ப கட்ட விரும்புகிறார். சிதறடிக்கிறவன் எதெல்லாம் சிதறடிச்சு போட்டிருக்கிறானோ, குடும்பத்தில் உள்ள சமாதானத்தை சிதறடிச்சிருக்கலாம், குடும்பத்தில் உள்ள நிம்மதியை திருடி இருக்கலாம், கர்த்தர் இன்றைக்கு திரும்ப தர வல்லவர் என்று நம்புறவங்க மாத்திரம் எல்லாரும் எழும்பி இருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, ஷக்கபாகதாராணி திரும்ப அதிசயங்களை செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. சீமேனர் வெச்சுக்கோங்க. அன்பு ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பும்படிக்கு எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து திரும்ப அதிசயங்களை காண பண்ணும்படிய கண்களை திறங்க. முதலாவது ஜெபித்திருக்க போகிற ஆண்டவரே, என்னுடைய கண்களை திறங்கப்பா. பர்த்திமேயு குருடனுக்கு தெரிந்தது, இந்த இடத்துல போகிறவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் என் சூழ்நிலையை மாற்றுகிறவர். அவர் என் வாழ்க்கையில இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற என் அன்பு ஆண்டவர் வந்திருக்கிறார். எத்தனை பேருடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்திருக்கிறது? இந்த இடத்துல தேவதூதர்கள் ஏறுகிறத இறங்குகிறத பார்க்கும்படிக்கு என்னுடைய கண்களை திறங்க ஆண்டவரேன்னு சொல்றவங்க மாத்திரம் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறப்பாராக. உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை அறிந்து கொள்ளுகிற கிருபைகளை கர்த்தர் தருவாராக. உங்களுடைய சந்ததிகள் மேல் இருக்கிற தேவீக திட்டங்களை நிறைவேற்றுகிற தேவனுடைய அபிஷேகம். நீ வியாதியிலே மரித்து போகிறது இல்லை. ஆண்டவர் சிலரோடு சொல்லுகிறார், நீ சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை, கர்த்தருடைய அதிசயங்களை நீ விவரிக்க போகிறார். உன் வாழ்க்கையில நடந்த அற்புதத்தை பல ஜாதிகளுக்கு சாட்சியா நீ விவரிக்க போகிறார். நல்ல கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால சொன்னதை செய்து முடிக்கிற ஆண்டவர் வந்து நிற்கிறார். வலது கையை பிடிச்சு சொல்றார், நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவோ உன்னை நான் கைவிட போறது இல்லை. அதிசயங்களை நீ திரும்ப காண பண்ண போகிற எந்தெந்த இடத்துல நீங்க நடக்காத நினைச்சீங்களோ முதல்ல ஆண்டவர் மோசையில இருந்து சொன்னார். எந்தெந்த இடத்துல இனி முடிந்தது, டாக்டர்கள் சொல்றாங்க இனி இந்த வியாதிக்கு நீங்க வாழ்நாள் எல்லாம் மருந்து போடணும். ஆண்டவர் சொல்றார், இல்ல 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 இல்ல, என்னுடைய தழும்புகளினால் நீ குணமாகிறார், என்னுடைய தழும்புகளினால் குணமாகிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய தழும்புள்ள கரம், இப்போது வியாதி உள்ள இடங்களிலே கர்த்தருடைய கரம். விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. கண்களை மூடி, விலகாத மேகம் நீ, முன் செல்லுமே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல தெளிவின் ஆவியா.
ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் வீட்டை மூடுது. சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை சத்துரு எந்தெந்த இடத்துல போராட்டத்தை கொண்டு வருகிறானோ இப்போதே ஒரு மகிமையின் மேகம் எந்தெந்த இடத்துல சத்துரு விழ தள்ளி இருக்கிறானோ விழுந்து போன கூடாரத்தின் மேல கர்த்தருடைய மகிமை இறங்குகிற நேரம். நல்ல ஆவியில நிரம்பி ஜெபிங்க. ஒரு 2 நிமிடத்துல முடிக்க விரும்புகிறேன். இப்போதே மகிமை இறங்குகிற நேரம், அதிசயங்கள் நடைபெறுகிற நேரம், விழுந்து போன கூடாரத்தை எடுப்பித்து கட்டுகிற கர்த்தருடைய கரம். சத்துருவே நீ பெருமை பாராட்டாதே. இப்போது என் ஜனங்கள் எழும்புகிற நேரம், திரும்ப புதுபலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து நீங்கள் எழும்புவீர்கள். நீ ஆண்டவர் சொல்லுகிறார், உன்மேதோ என்னுடைய நீதியின் கிரீடம் பூக்கும். உன் குடும்பத்தை நான் உடைப்பேன்னு சொன்ன சத்துருக்கு ஆண்டவர் சொல்றார். உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையை நான் ரோட்டுக்கு கொண்டு வருவேன் சொன்ன சத்துருவுக்கு ஆண்டவர் சொல்றார், உன் சத்துருவுக்கு மீதோ வெட்கம் உண்டாகும், உன் சத்துருவுக்கு லட்சம் உண்டாகும். உன் கண்கள் காணும்படிக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்க செய்வார். நம்புகிறவர்கள் இயேசுவின் நாமத்தினால. அன்பு ஆண்டவரே, நீங்க சொன்னீங்க அதிசயத்தை காண பண்ணுவேன் என் ஜனங்களுக்கு சொல்லி சொன்னீங்கப்பா. இந்த ஜனங்கள் எதை கண்டு வந்தாங்கன்னு தெரியல. என் வாழ்க்கையில இவ்வளவு போராட்டத்தை நான் பாப்பா நினைச்சு பார்க்கலையே தம்பி. ஏன் இவ்வளவு போராட்டம், ஏன் இவ்வளோ நிந்த, ஏன் இவ்வளோ அவமானம்? சத்துரு உன் தேவன் எங்கேன்னு சொல்றது என் ஆத்மாவை ஒரு குத்துறது போல இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, என் மகளே நீ சோர்ந்து போகாதே, என் ஆத்மாவே ஏன் சோர்ந்து போகிற, ஏன் எனக்குள் கலங்குகிற? கர்த்தர் சொல்லுகிறார், திரும்ப நான் உன்னை எழும்ப பண்ண போகிறேன். திரும்ப உன்னை பூமியின் தாழ்விடங்களில் இருந்து எழும்ப பண்ணி எந்த ஜாதியின் இடத்துல செய்யப்படாத அதிசயத்தை மோசே உன்னை எல்லாரும் வெறுத்து தள்ளிட்டாங்களா? நீ வனாந்தரத்தில் ஆடு மேய்த்து கொண்டு ஒரு திக்குவாய போல இருக்கிறாயா? கர்த்தர் ஓ மேலதான் அந்த அழைப்பை கொண்டு வந்திருக்கிறார், ஓ மேலதான் அந்த அபிஷேகத்தை வைக்கிறார். உன்னை கொண்டுதான் உன் பலவீனத்தில் கர்த்தருடைய பலனை பூரணமாய் விளங்க பண்ண போகிறார். என்னால என்னையே நடத்த முடியல, ஆண்டவர் சொல்ல போகிறார், அநேக லட்சங்களை நடத்துகிற பலத்தை கர்த்தர் உங்க மேல வைப்பார். அநேகரை போஷிக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்க மேல வைப்பார். ஆண்டவரே, நீர் கொடுத்த வார்த்தையின்படியே எங்க கண்கள் திறக்கப்படட்டும், வேதத்தை பார்க்கும்படி எங்க கண்கள் திறக்கப்படட்டும், அதிசயத்தை பார்க்கும்படி. நீங்க தான் எங்க அதிசய ராஜா. நாங்க எங்க கண்கள் உம்மை பார்த்துட்டே இருக்கட்டும். அவரை பார்க்க 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 உங்க வாழ்க்கையில அதிசயம் நடக்கும். இயேசுவை அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை. எல்லாரும் ஒரு நிமிடம் அந்த இயேசு ராஜாவை கரங்களை தட்டி, அன்பு ஆண்டவரே நீர் அதிசயங்களை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு தந்த நல் வார்த்தைகளுக்காக அவருக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் உங்கள் கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரை நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் கண்களை திறந்தருளும். நாங்கள் அதிசயங்களை காண எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. வந்த தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். அழைத்த அழைப்பிலே அர்ப்பணிப்பிலே நாங்கள் உறுதியாய் நிலை நிற்க எங்களுக்கு உதவி செய்யும். அப்பா, உங்களுக்கு கீழ்ப்படியவும் சத்ருக்கு எதிர்த்து நிற்கவும் எங்களுக்கு பலன் தாங்கப்பா. உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் எங்கள் இருதயத்தோடு பேசட்டும். நீர் உங்கள் சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து நீர் வழி நடத்தும். ஆண்டவரே, செய்து கொடுத்த தேவதாசரை இன்னும் அதிகமாய் ஆயிரங்களுக்கு நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உங்கள் கரங்களிலே முற்றிலுமாய் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உமக்கே மகிமை உண்டாகட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாம் சேர்ந்து, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.